உங்க தலைவர், நீங்க செய்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே உட்காந்துருக்க கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாரு. மேற்கொண்டு ஆக வேண்டிய கல்யாணம் போய் பாடி போய் ஒத்துக்கிட்டா எல்லாம் சரியா போச்சா? அப்புறம் இல்லையா உனக்கு வேண்டிய கல்யாணம் தானே? கல்யாணம்னா 1000 விவகாரம் இருக்கு பேசுறதுக்கு. நல்ல கண்ணு, நீ இன்னைக்கு விவகாரத்தை முடிக்க வந்திருக்கா தெரியல, வளர்த்த வந்திருக்கா தோணுது. தலைவர், அவர் பொண்ணை பெற்றவர், பேச வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கும், பேசி முடிவு பண்ணிடலாம். சீதா, கூடத்துல ஜம்காரத்தை எடுத்து கொடு, வாங்க உட்காந்து பேசலாம். எனக்கும் வீடு இருக்கு, அதுல ஒரு கூடமும் இருக்கு, ஜமக்காலமும் வாங்கி வச்சிருக்கேன். ஐயா, நீ சொல்றத பார்த்தா அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்றியா? வேற என்ன அர்த்தம்? இவரு என் வீட்டுக்கு வந்து பேசினாதான் போற எம்மானம் திரும்பி வரும். நல்ல கண்ணா, அது ஒரு காலம் நடக்காது, அவர் வீட்டுக்கு வர மாட்டார். தலைவர், நாம அவர் வீட்டுக்கு போறோம். என்னங்க நீங்க அந்த வீட்டு எழுப்புக்கெல்லாம் போடுறாவது? நீங்க அவர் வீட்டுக்கு போனா உங்களுக்கு கௌரவ குறவுங்க. அது கௌரவமா? ஏது எனக்கு கௌரவம்? என்னைக்கு இவர் பொண்ணை என் தம்பி தொட்டு பேசினானோ அன்னைக்கே என் பரம்பரை கௌரவமே போயிடுச்சு. அவர் வீட்டுக்கு என்ன நடுத்தரவு வேணாலும் உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. என்னையா நீயே உட்கார்ற? என்னவோ பேச போறேன்னு பேசையா. சுருக்கமா சொல்றேன், நம்ம தலைவரும் எனக்கு மாப்பிள்ளையா வரப்போற பாரனும் ஒரு தாய் வைத்து பிள்ளை இல்லைங்கிற ரகசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இதுல என்னையா ரகசியம்? இதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அதே இப்ப கிளற வேண்டிய நேரம் இதுதான். அவங்களுக்குள்ள இன்னும் பாகப்பிரிவினை ஆகல. நான் சொல்றது சரியா இல்லையானு தலைவரே கேளியா? நானே சொல்றேன், எங்களுக்குள்ள பாகப்பிரிவினை ஆகல. இதுவரைக்கும் நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இனிமே யாரு யானே ஒரு தாய் வைத்த பிள்ளைகளே கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி நானும் பிற்பாடு சொத்து பத்துக்காக ஒருத்தர் குடுமையை பிடிச்சிட்டு கோர்ட்டு வரைக்கும் போறாங்க. 2 தாரத்து பிள்ளைகளை நம்பி அந்த வீட்டுல என் பொண்ணை நான் எப்படி கொடுப்பேன்? என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க நவருங்க ஐயா, உன் மகளுக்கு என்ன பாதுகாப்பு ஒண்ணுங்கிற? ஒண்ணுமே, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்தை சமமா பிரிச்சு, தம்பி இது உனக்கு, இது ஏன்னு தீர்த்துக்கிட்டாதான் மோள் அடிக்க முடியும். எங்க வர்றான் பாத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே இதுக்கு என்ன செய்யறது? எதுக்குங்க? எதுக்கா? சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம் சொல்றேன். அது எப்படிங்க முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணு வீட்டுக்காரங்களே வீட்டை கொண்டா கார கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கழுத அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நாம அப்படி கேட்கலாம். நாம அவன் வீடு தேடி ஓடி வந்திருக்கோம். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. ஒண்ணு புரியலையா? நீதான சொன்னேன் ஒரு பெண்ணுடைய எதிர்காலம் அதை மட்டும் கவனிக்கணும். அதை மட்டும் கவனிக்கிறதா இருந்தா அவன் இஷ்டப்படி நடந்துதான் தீரணும். அது எப்படிங்க? அவங்க இஷ்டப்படி உடைச்சிடும். அபிப்பிராயம் ஐயா, அந்த ஆள் சொன்னபடி கல்யாணத்துக்கு முன்னால சொத்தை பிரிச்சு அவங்கிட்ட கொடுத்தாரு. அண்ணே என்னடா? வேண்டாண்ணே, கேட்கிறாரா? சொத்தை பிரிக்கிறதா இருந்தா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். இந்த புத்தி என் பொண்ணை தொடருக்கு முந்தியே இருந்திருக்கணும். சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம். சொத்தை பிரிக்கிறதா இருந்தா உன் பொண்ணு எனக்கு வேண்டாயா, போயா. என்ன உங்க பாட்டுக்கு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவரை விடுங்க. நம்ம 2 பேரும் தானே பிரியப்பட்டோம். ஆமா. கல்யாணம் செய்துக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே முடிவு பண்ணோம். ஆமா. அப்படி இருக்கும்போது சொத்தை பிரிச்சா கல்யாணம் வேண்டாம்னு நீங்க மட்டும் சொன்னா இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா? பின்ன என்ன சொல்ற? நானில சேர்ந்து சொல்லணும். இங்க ஒரு தடவை சொல்லுங்க. சொத்தை பிரிச்சா எனக்கு கல்யாணம் வேண்டாம். இன்னொரு தடவை சொத்துக்கு கல்யாணம் வேண்டாம். பயகுள்ள நீ ஏன் காலை வாரி விட்டுட்டியா? உன்னை பேசிக்கிறேன். நான் ஏப்பா இனிமே உன் வீட்டுல இருக்க போறேன். நான் என் வீட்டுக்கு போறேன். ஐயா, என்னைக்கு இருந்தாலும் இவங்க குடும்பத்துல பிரிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்கிறத உங்க முன்னாடி சொல்லிட்டேன். அதை என்னைக்கு பிரிக்கிறது? 107, 108, 109, 110, 111. ஏண்டி அங்க கல்யாணத்துல மீன்கள் நீ சுருட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ, இப்பதான் உங்களுக்கு அறிவே கிடையாது. மிச்சத்தை எடுக்கிற பக்கம் அம்மாவுக்கு உண்டா? அவங்க எடுத்தது போக சொச்சத்துல தானே கல்யாணமே நடந்திருக்கு. ஏண்டி இவ்வளவு அழிக்கிட்டு வரைய நம்ம வீட்டுல எந்த குழந்தை குட்டி இருக்கு திங்கிறதுக்கு? இப்பதான் நம்ம மணிய கடை படுத்து போச்சே. இதெல்லாம் கலப்படம் இல்ல, சுத்தமான நெய்யில செஞ்சது. பாருங்க, லட்டு 10 பைசா, ஜாங்கிரி 15 பைசா கொண்டு போய் கடையில போய் வித்தா அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா. உங்க மூளை இருக்கா? கொஞ்சம் மூளை இருக்கடா. உனக்கு அதுவும் கிடையாது. எந்த கலப்பு கிடையாடா. லாடு ஜாங்கிரி 5 பைசா 10 பைசா விற்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமான நெய்ய செஞ்சதாக்கும். இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விலையை நான் தான் சொல்லுவேன். அது தின்னு பார்த்துட்டு இன்னுமா அடியே எவனாவது பாக்குறவன் சிரிக்க போறாண்டி. சீக்கிரம் புறப்படு. ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ண கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறோம். அது புத்தி வந்து சொல்ல வேண்டாம். சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுவே. அத்தா மூட்டை. அம்மா லலிதா, லலிதா இந்த பாருமா, நான் சொல்றத நம்ம கேளு. பெரியவகிட்ட எந்த நல்லா கவனம் வச்சுக்கோ. மோதிரம் நான் தான் மொச்சக்கட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் போருமே. எம்மா, நீ இது வரைக்கும் சொன்ன பாரு யோசனை, அதுல பாதி
செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சிடலாமே. அதுக்கப்புறம் என்ன புதுசா ஒரு யோசனை? என்ன பெத்தவளே, உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் ஒரு பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க, பரவாயில்ல வாங்க. இங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க, இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகதுக்கம் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. ஆமா, ஐயோ இந்த லாடு லட்டு லுட்டு கேட்டு புறப்படுங்க. வித்தியாசமா நினைக்கப்படாது. இது உங்க பொண்ணு தானா? ஏன் என்ன பாக்குறீங்க? மூட்டை கட்டுறா. லாடு லட்டு லட்சுக்கு ஒண்ணுமே போடி ஆகும். ஓடி ஆகுது, மூட்டை கட்டு. அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நான் கல்யாணமா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு கோணும்படியா நான் நடந்துட்டு இருக்கேனா? ஐயோ, இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இப்படி கேக்குற நீ? காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிற நீங்க படுக்க போற ராத்திரி 12 மணி வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே. ஏக்கா, இந்த வீட்டுல உங்களுக்கு எனக்கு பாதியாவது இருக்கு இல்லையா? பாதியா? எனக்கு மேல உரிமை உனக்கு இருக்குமா? அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம எல்லா வேலையும் நீங்களே அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுவா அம்மா, கல்யாணம் ஆகாததுக்கு முந்தி உன்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேனா, கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சே பாரு. அன்னைக்கு உன் குணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ குழந்தை மாதிரி என்கிட்ட வெளிப்படையா கேட்டதுனால நானு வரைக்கும் யாருகிட்டையும் திறக்காத என் மனசு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீட்டுல எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்காவது பூர்ணமா கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா? என்னக்காது? உங்க பெரியத்தான் இருக்காரே, அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு கவலை தான் ஜாஸ்தி. மனைவியை சந்தோஷப்படுத்துறதை விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுலதான் இன்பம். அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காரு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த பாருமா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பசியோட வராங்கன்னு வச்சு அவங்களுக்கு சாதம், சாம்பார், ரசம், வடை, பாயசம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொட்டி போட்டு அனுப்புறது எப்படி? உட்கார வச்சு இலைய போட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பெருமாறி அவங்க சாப்பிடறத பார்த்து வயிறு நிறைய வற்புறுத்தி போட்டு அனுப்புறது எப்படி? இதுல முதல்ல சொன்னேன் பாரு, கலந்து கொட்டி. அதுதான் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே இருக்கு, அதே நேரத்துல எதுவுமே இல்லை. என் நிலைமை உனக்கு வரக்கூடாது. நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம விரட்டிக்கிட்டே இருக்கேன். இப்ப புரியுதாம்மா? இந்த நினைப்புல நீங்க என்ன விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு வேலை செய்யாம வீட்டுக்காரர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பெரியத்தான் பார்த்தாங்கன்னா, ஓஹோ இது இவ்வளவுதான் போல் இருக்கு, இது ஒண்ணும் குடும்பத்துக்கு அப்படிங்கிற தப்பான எண்ணம் அவங்களுக்கு. உன்னை பத்தி அவர் அப்படி நினைக்கவே மாட்டாருமா. இத பாருங்கக்கா, அவங்க அப்படி நினைக்காம இருக்கணும்னா நீங்க செய்யற வேலையில பாதியாவது எனக்கு கொடுங்க. பாதி என்ன, இனிமே பூரா வேலையை நீயே செய், போதுமா? இந்த சாவி கொடு. அது வேணாம், அது வேணாம். பொறுப்புன்னா எல்லாத்தையும் தான் ஏத்துக்கணும். இனிமே நீயாச்சு, உன் வீடாச்சு, எல்லாத்தையும் பார்த்து. நாலு பேர் நிக்கிறீங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலாட்டா? இன்னைக்கு அந்த கூட்டுறவு கடை லீவு, அதனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா வருவீங்களா? எனக்கு தெரியாதா யாராருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு? இல்லையா, எத்தனை கூட்டமா இருந்தாலும் தனியா தெரியுது தெரியுமா? உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யட்டேன்? படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடு. மனசுக்கு ஏத்த மச்சம் இது மிளகாங்க, புளி. ராஜ்ய பாரத்தை எல்லாம் தங்கச்சி கிட்ட ஒப்படைச்சிட்டு மகாராணி ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிறாப்ல இருக்கு. தங்கச்சியா?
எத்தனை ஜென்மம் தவம் கிடந்தாலும் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைப்பாளுங்களா? என்ன பொண்ணுங்க அவ, என்ன பொண்ணு. ஆமா சீதா, நான் கூட எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன். இந்த பொண்ணை போய் வேணான்னு சொன்னேன். கடல் திட்டுல குடி தண்ணி கிடைச்ச மாதிரி கலப்படத்துக்கிட்ட இப்படி ஒரு சுத்தமான பொருளா? என்னமோ போ, அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கு. ஆமாங்க, ரொம்ப நிறைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். டேய் ஆனா டேய் வாடா. என்ன ஒரு சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர் எங்க வேணாலும் போயிட்டு வா. சரிண்ணே. டேய் டேய் வாடா இங்க. 5000 ரூபாய் இருக்கு, ஜாலியா செலவு பண்ணு. லலிதா, அக்கா வராம நான் வரமாட்டேன். இந்த பாரு, அக்காவை கேட்டா அண்ணன் வராம நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லட்டுமே, அப்படியாவது அவங்க 2 பேரையும் கொடைக்கானல் கழிச்சிட்டு போய் ஒரே அறையில வச்சு பூட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த யோசனை சொன்னேன். 2 பேரும் கொடைக்கானல் ஒரே எதுக்கு? எதுக்கு? ஐயோ, ஓ அதுக்கா? ஐயோ ஐயோ, அதாவது அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு. அப்போ அத நீங்க போய் சொல்லிடு. அப்பப்போ இத போய் நான் எப்படி சொல்றது? நீங்களே போய் சொல்லிட்டு வாங்க. நீதான் சொல்லணும். நல்லா இருக்கு, நான் எப்படி சொல்றது? நீ போய் சொல்லிட்டு வாங்க. நான் சொல்றேன், நீதான் சொல்லணும். நீ சொல்லு. சொல்ல சொன்னா என் மேல விழுந்துகிட்டேன். டேய் டேய் வாங்க இங்க. என்ன நீ சொல்லு நான் சொல்லு, 2 பேரும் சொல்லுங்க. லலிதா சொல்லுது, அண்ணி வரலன்னாக்க அவ ஊருக்கு வரமாட்டாளாம். ஏமா அவளுக்கு பயமா இருக்க. சும்மாரா? ஏமா அதான் புருஷன் வர்றான என்ன பயம்? அக்கா வராம நான் போக மாட்டேன். சரி அக்காவையும் கூட்டிட்டு புறப்படுங்க. போ. ஐயோ, அத்தான் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. போனா எல்லாருமா சேர்ந்து போவோம், இல்லன்னா வீட்லயே இருப்போம். ஏங்க, நீங்க கூட 10 நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களே. அப்படிதான் என்னையும் கூப்பிடுறீங்களா? உங்க கூட வரேன்னு சொன்னேன். அது பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அஸ்திவாரக்கல் நாட்டுறதா இருந்தேன். சரி வந்தேன், நாட்டிக்கிறேன், புறப்படுங்க. உலகில் 2 கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள், தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் 2 கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள், தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் 2 கிள், அவை உரிமை பேசும் விழிகள். இன்ப வலையில் விழுந்த மீன்கள், தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் 2 கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். இயற்கை பெண்ணின் இளமை, அவள் இதழில் ஊறும் பசுமை. இயற்கை பெண்ணின் இளமை, அவள் இதழில் ஊறும் பசுமை. விளக்கம் கூற தனிமை, இடம் வேறு கண்டால் இனிமை. விளக்கம் கூற தனிமை, இடம் வேறு கண்டால் இனிமை. கோடைக்கானல் தோட்டம், இங்கு கொஞ்சும் பறவை கூட்டம். கோடைக்கானல் தோட்டம், இங்கு கொஞ்சும் பறவை கூட்டம். ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். உலகில் 2 கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். கன்னம் என்னும் ஒன்று, அது கனிந்ததென்ன என்று. கன்னம் என்னும்
அது கனிந்ததென்ன இன்று மன்னன் மார்பில் நின்று அது மலர்ந்து போனதென்று மன்னன் மார்பில் நின்று அது மலர்ந்து போனதென்று பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை அதில் என்றும் இல்லை முதுமை உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள் இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள் உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள்